ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து எந்த ரேஞ்சில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு, ரேஞ்ச் கண்டுபிடிக்க தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் மார்க்கெட் வந்து கம்மியான ரேஞ்சில் தான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் போய் தான் நம்ம வந்து கொஞ்சம் எடுக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் அது மார்க்கெட் வைக்கிற டெஸ்ட் வந்து இந்த ரேஞ்சை கண்டுபிடிக்கிறது தான். ஸோ ரேஞ்சை கண்டுபிடிச்சி அதில் கரெக்டாக மார்க்கெட் எப்போ வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸுக்கு வருது, அது எப்போ வந்து சப்போஸ் செல் பண்ணோம்னா எப்போ வந்து அது ப்ரீமியம் ப்ரைஸுக்கு வருது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், மார்க்கெட் வந்து இந்த ஹையை எடுத்துச்சு. நீங்கள் உங்களோட அன்னைக்கு நிஃப்டி 2 மினிட்ஸ் ஷார்ட் இது. இந்த ஹையை மார்க்கெட் எடுத்துச்சு, ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மாதிரி பண்ணிடுச்சு. பட் ஆனால் இந்த லோவை எடுக்கலை. பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? இந்த இந்த ஹையை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வரல இன்னைக்கு காலையில். ஆனால் என்ன பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இன்னொரு ரேஞ்சு கிரியேட் பண்ணி அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு போச்சு பாருங்க. ஒரு ரேஞ்சு கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு மார்க்கெட் போகுது. இந்த ரேஞ்சு வந்து இன்னும் வந்து மார்க்கெட் இன்னும் விசிட் பண்ணலை. உங்களுக்கு தெரியுதா? இந்த ரேஞ்சை வந்து மார்க்கெட் இன்னும் இந்த ஏரியாவில் உள்ள டிஸ்கவுண்ட் ஜோனுக்கு மார்க்கெட் இன்னும் வரல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மார்க்கெட் வந்து ஏன் விட்டுட்டு போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். சும்மா வந்து இண்டிகேட்டர், மூவிங் ஆவரேஜ், எம்ஏசிடி, ஆர்எஸ்ஐ இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு ஒரு சில டைமில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன் தான் நமக்கு வந்து மார்க்கெட்டை ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? சும்மா நம்ம இண்டிகேட்டரை போட்டு இண்டிகேட்டரை வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. இண்டிகேட்டர் வந்து மார்க்கெட்டில் உங்களை சிதைச்சி விட்ரும். ஏன்னா அதோட அக்யூரசி வந்து ரொம்ப கம்மி. இண்டிகேட்டரோட அக்யூரசி வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா ட்ரேட் எடுக்கும்போது இன்னொன்று என்னென்னா, நமக்கு வந்து நிறைய ஸ்க்ரீன் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 ஸ்க்ரீன் நமக்கு இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் யூஸ்வலாக வந்து ஒரு சார்ட்டுக்கு வந்து இண்டெக்ஸ் சார்ட்டுக்கு ஒரு ஸ்க்ரீனு, அப்புறம் ப்ரைஸ் சார்ட்டுக்கு வந்து சிஇபி சார்ட்டுக்கு ஒரு ஸ்க்ரீன் வச்சுருப்பேன். அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் சார்ட்டை வந்து ரீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சாரி, ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சை முதல்ல ஃபஸ்ட்டு நல்லா ஐடென்டிஃபை பண்ணி பழகுங்க. மார்க்கெட் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரேஞ்ச் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், எப்படி ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் ரேஞ்சை எப்படி கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ரேஞ்சில் உள்ள இப்போ டிஸ்கவுண்ட் ப்ரைஸுக்கு மார்க்கெட் இன்னும் வரவே இல்லை. இந்த ரேஞ்சில் உள்ள டிஸ்கவுண்ட் ப்ரைஸுக்கு ஏன் மார்க்கெட் வரவே இல்லை, அதோட இன்றைக்கி வரலைன்னா நாளைக்கு வருமா, இப்படிலாம் நம்ம யோசிக்கணும். யோசித்தா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். ஓகே, நம்ம டெலிகிராம் குரூப்பில் இது எல்லாமே ஃப்ரீயாகவே நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். உங்களுக்கு கற்றுக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.